ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிலரது வாழ்க்கையில் ரொம்ப நேசித்த பாசமாக இருந்த அன்பாக இருந்த உறவு திடீர்னு பேச விருப்பம் இல்லாமல் போயிடுவாங்க. இவங்கக்கிட்ட இப்படி நடந்தால் கண்டிப்பாக தன்னாலே பேசுவாங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கையில் எந்த உறவாக இருந்தாலும் கண்ணாடி போல் இருக்கணும், இல்லைன்னா நிழல் போல் இருக்கணும். ஏன்னா கண்ணாடி பொய் சொல்லாதுங்க. நம்ம முகம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காணிக்கும். முகம்னாலும் சரி, எந்த உருவம்னாலும் சரி. அதனால கண்ணாடி பொய் சொல்லாது. நிழல் ஒரு நாள் வரை நம்மளை விட்டு விலகி போகாது, நம்ம கூடவே இருக்கும். அதனால எந்த உறவாக இருந்தாலும் கண்ணாடியாக இருக்கணும், இல்லைன்னா நிழல் போல் இருக்கணும். அதே போல தான் இந்த தலைமுறை எப்படி இருக்குது அப்படின்னா, பேசுகிறதுக்கு நேரமே கிடையாதுங்க. அதனால எல்லாரும் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அலைபேசியில் பேச தொடங்கிடுறாங்க. ஒரு உறவு தலைக்கணமும் திமிரும் இல்லாமல் இருக்குன்னு வைங்களேன், அது எப்போனாலும் அன்பானவர்களை தேடி வரத்தான் செய்யும். ஒரு பெண் ரொம்ப தைரியமாக இருந்தான்னா அவங்க அப்பா ரொம்ப நல்லவங்க. அதே போல் அந்த பெண் பாசமாக இருந்தாங்கன்னா அவங்க அம்மா ரொம்ப பாசமானவங்களாக இருப்பாங்க. அதே போல் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பெண் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறான்னா அவங்க கணவன் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இதை விட ஒரு பெண்ணுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் சோதிக்கப்படுறீங்கன்னா நீங்கள் இறைவனுக்கு மிக மிக பக்கத்தில் இருக்கீங்க, ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். வாழ்க்கையில் ஒரு இலக்கை அடையணும்னா அதில் வரக்கூடிய வலி வேதனை எல்லாமே அனுபவிச்சு தாங்க ஆகணும். அப்படி அனுபவிச்சாதான் நம்மளுக்கு விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருந்து கண்டிப்பாக நம்ம வெற்றியின் பாதையில் செல்ல முடியும். என் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம், வலியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையிறது ரொம்ப கஷ்டம். இங்கே வாழ்க்கையில் புத்திசாலி எது தெரியுமா? எப்போ பேசணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருக்கிறத விட எப்போ நம்ம பேசாமல் மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறது தாங்க சரியான புத்திசாலித்தனம். இன்றைக்கி உங்ககிட்ட பேசாமல் போகிறாங்கன்னா ஒரு காலத்தில் நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அது வேம்பாக இருந்தால் வர அந்த தேவை இருக்கும்போது இனிப்பாக தாங்க தெரியும். ஆனால் அதே இது தேவை இல்லைன்னா நல்ல இனிக்கிற கரும்பு வர கசப்பாக தான் தோணும். அதனால் உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் தான் உயிராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அதனால் எல்லா உறவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க. சில உறவுகள் தேவைக்காக பழகுறாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க, பாசமாக இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அந்த தேவைகள் முடிஞ்ச பிறகு நம்மளை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி வர நடந்துட்டு போவாங்க. இது எல்லாருக்கும் லைஃப்லேயும் ஏதாவது ஒரு உறவுமுறைகள் இருந்திருக்கும். வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி போராடி தானே ஆகணும். ஏன்னா போராடலைன்னா வாழ்க்கை விழுந்துருங்க. வாழ்க்கை அவ்வளோந்தான், முடிஞ்சு போகும். ஒருத்தங்க உங்ககிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறாங்கன்னா அப்போது நீங்கள் கவனமாக கேளுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அப்படி கோபமாக பேசும்போது தாங்க அவங்க உண்மையாக பேசுகிறாங்க. அவங்க உண்மை சொல்லக்கூடிய நேரம் அதுதான். ஒருத்தங்க என்னதெல்லாமோ பேசிட்டு நான் கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லைங்க. கோபத்தில் ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா அவங்க அப்போ அவங்களாவே நடக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேண்டாம், நான் இன்னும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க தூக்கி எறிஞ்ச நீங்கள் கடவுள் கையில் ஒரு பொக்கிஷமாக போக போகிறீங்க. அவர் உங்களை உயர்த்த போகிறாரு. இதுதான் உண்மை. ஒருத்தங்க பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனாங்கன்னா அதை நினச்சி கலங்கிட்டு இருந்து கவலைப்படாதீங்க. உங்களை தூக்கி எறிஞ்ச அடுத்த செகண்டே கடவுள் உங்களை தூக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் உங்களை தூக்கி உங்கள் பாதையை பெரிய அளவில் வெற்றியாக நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இதை புரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் முதல் பக்கத்திலே பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை
தூக்கி எறிஞ்ச உறவுக்கு லாஸ்ட்டில் இருக்கிற அந்த பக்கத்தில் உள்ள விளக்கம் தெரிய போகிறதில்லைங்க. நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ அது பெருசு இல்லைங்க. ஆனால் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்க்கையில் வாழ்த்தி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏன்னா உங்கள் எண்ணம் பாசிட்டிவாக இருக்குது, நல்லதாக இருக்குது. நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், என்னம்மா நீ இப்படி சொல்கிறியே, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். நான் நம்பினேன், நான் நேசித்த உறவு இன்றைக்கி என்கிட்ட பேசாமல் போகுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாங்க. ஆனால் உங்கள் உணர்வுகள், உங்கள் எண்ணங்கள் உண்மையாக இருக்குல்ல, அடுத்தவங்களுக்கு தீமை செய்யாமல் இருக்குல்ல, தீங்கு நினைக்காம இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த உறவு போனால் இதை விட ஒரு நல்ல உறவு உங்களுக்கு வரும், இல்லைன்னா இந்த உறவே திரும்பி வரும். அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் மௌனமாக இருந்து போக விடுங்க. வாழ்க்கையில் ஒருத்தன் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் அதை சிரிச்சிட்டே கடந்து போகிறான்னா அவனுக்கு மனசு வலிக்காது அப்படின்னு பொருள் இல்லைங்க. அவன் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நிறைய பக்குவம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி தான் பொருள். வாழ்க்கையில் நம்ம நம்பின உறவு, நேசித்த உறவு சில டைம் நம்மளை விட்டுட்டு தள்ளி போனாலும் ஒரு உறவு மட்டும் நம்ம கூடவே இருக்கும். அது என்ன உறவு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறீங்களா? தனிமை தாங்க. தனிமையில் நீங்கள் இருந்து பாருங்கள். அங்கே ஏமாற்றம் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, துன்பங்கள் இருக்காது, எதிர்பார்ப்பு இருக்காது. தனிமையாக இருந்து உங்களை நீங்களே நேசிங்கன்னு சொல்கிறேன். அடுத்தவங்கள நேசித்து நீங்கள் இன்றைக்கி கலங்கி போயிருக்கீங்கல்ல, நான் அன்பாக நேசித்தேனே, அன்பாக பழகினேனே, அவங்க ஏன் இப்போ என்கிட்ட பேச மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி உங்கள் உள் மனசு பல கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்குல்ல. இதிலெல்லாம் இருந்து வெளியே வரணுன்னா நீங்கள் தனிமை நேசிக்கணும், உங்களை நேசிக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை நேசிங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதில் நீங்கள் என்றைக்காவது கவனம் செலுத்திருக்கீங்களா? அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு நேசித்த உறவு, உங்ககிட்ட பாசமாக இருந்துன்னு சொல்லி நீங்கள் நம்பின உறவு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பல இதை பார்த்து செய்தீங்கல்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடக்க ட்ரை பண்ணீங்கல்ல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு உங்களை பிடிக்குதில்ல, அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும்னு ஒரு நாள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா? நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் உங்களை நேசிங்க. அப்படி நீங்கள் உங்களை நேசிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அங்கே ஏமாற்றங்கிறது இருக்காது. நீடித்த உறவு அப்படின்னு சொல்லி ஒரு உறவை சொல்லலாம். என்னென்னா, அன்பான உரையாடல், அக்கறையான அரவணைப்பு, அன்பான பாசமான பேச்சுக்கள், இதெல்லாம் இருந்தால் அந்த உறவுகள் நீடித்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல உங்களை யாருமே தேடலை அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல உங்கள் முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அர்த்தங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். இனி அந்த அன்பான உறவு உங்களை விட்டுட்டு போச்சுல்ல, அது திருப்பி வரணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போய் அழுதுட்டோ கெஞ்சிட்டோ நிற்க தேவையில்லைங்க. நீங்கள் அழ தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அழுறதுக்கு உள்ளவங்க இல்லை. மிஸ் பண்ணிட்டு போனது அவங்கள திருப்பி வர வைக்கணும்னா நீங்கள் அவங்கள போக விட்டுட்டு மௌனமாக உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்துங்க. நீங்கள் உங்கள் கடமையில் கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். கொஞ்சமாக உங்களை ஒருவேளை அந்த உறவு விட்டுட்டு போயிருந்துன்னா, உண்மையாக அன்பு வச்ச உறவு எந்த காரணம் கொண்டாலும் உங்களை விட்டுட்டு போகாது. இந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். இப்போது நேசித்த உறவு கண்டிப்பாக உண்மையாக நேசித்தாங்கன்னா உங்களை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க, அப்போ அது பொய்யான உறவு. இப்போமாவது அவங்க குணநலங்கள் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்கள் கடமையில் நீங்கள் கண்ணு கருத்துமாக செயல்படும் போது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் உயரும் போது நீங்கள் அவங்க உங்களை திருப்பி பார்க்கும்போது நீங்கள் நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, தானே தேடி வருவாங்க. அவங்க விட்டுட்டு போக காரணம் ஒருவேளை பணம் வர இருக்கலாம், பணம் இல்லைங்கிற ஒரு காரணத்துக்காகவும் விட்டுட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லைங்க. நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களை நேசிங்க, உங்களுக்கு நீங்களே ஆறுதல், யார்ட்டையும் ஆறுதல் தேடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்துங்க, உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க. விட்டுட்டு போனவங்க திருப்பி வர சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அவங்க உண்மையாக பாசம் வச்சுருந்தா வருவாங்க, சிலவங்க பணத்துக்காகவும் வருவாங்க.
நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.